வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். நாட்டின் 77வது குடியரசு தினத்தையொட்டி விருந்தினர்களுக்கு பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட அழைப்பிதழின் காட்சியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக அவர் தமது சமூக ஊடக பதிவில், இந்த ஆண்டு அழைப்பிதழில் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தில் வாழும் மக்களின் பாரம்பரியத்தை கொண்டாடுகிறது என கூறியுள்ளார். இந்த அழைப்பு திறமையான கைவினை கலைஞர்களுக்கு செலுத்தும் மரியாதை என்றும் குடியரசுத் தலைவர் தமது பதிவில் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி அசாம் மாநிலம் நாகோன் மாவட்டம் கலியாபோர் என்ற இடத்தில் சுமார் 6,950 கோடி ரூபாய் மதிப்பில் காசிரங்கா உயர்மட்ட வழித்தட திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பிரதமர் இந்த மேம்பாலத்தின் மாதிரி வடிவத்தையும் பார்வையிட்டார். பிரதமரின் கைவினை கலைஞர்கள் மேம்பாட்டு திட்டத்தின் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. கைவினை கலைஞர்களின் தனித்துவமிக்க தயாரிப்புகளை காட்சிப்படுத்துவதற்கும் விற்பனை செய்வதற்கும் ஏதுவாக மத்திய அரசின் சிறு குறு மற்றும் நடுத்தர அமைச்சகம் சார்பில் இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இந்த கண்காட்சியை மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு ஜிதன் ராம் மன்ஷி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் தை அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை பகுதி மற்றும் திருக்காஞ்சி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். மேலும் புதுச்சேரி நகரப்பகுதியில் உள்ள கோவில்களில் இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்த வாரியம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பாகூர் அருகே தென்பெண்ணை ஆற்றில் நாளை ஆற்று திருவிழா நடைபெற உள்ளது. இந்த திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம். விழாவில் பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட ஊர்களில் இருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தென்பெண்ணை ஆற்றில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்வர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.